ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா 3 லேயருக்கு நம்ம சரியால் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். ஸோ அந்த ஸ்டிச்சிங் வந்து எதுக்காக அப்படின்னா டெய்லரிங் பர்பஸ்க்காக அந்த ஸ்டிச்சு. ஓகேவா? எடுத்ததுமே பீடு ஒர்க் பண்ணினோம்னா ஸ்டிச் பண்ண முடியாது இல்லையா? அதனால் வந்து ஃபஸ்ட்டு 3 லேயருக்கு நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா சுகர் பீடு வந்து ரெண்டு சுகர் பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட இந்த டிசைனை வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு சுகர் பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 3 4ன்னு ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸோ 2 சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. எதனால் 3 வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஃப்ரேமை விட்டு கிளாத்தை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பீட்ஸ் எல்லாமே தூக்கிட்டுருக்கும். அதனால தான். இப்போ பாருங்கள், ஒரு லைன் சுகர் பீடை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது 4mm பீடை வச்சு நம்ம சிங்கிளாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ சுகர் பீடை பொறுத்த வரையும் 2 வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி 4mm பீடை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பீடாக வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது அகைன் ஒரு லைன் சுகர் பீடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து எந்த மாதிரி உள்ளே ஒர்க் பண்ணியிருக்கிறோம், என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இன்னொரு லேயரும் வந்து நம்ம சுகர் பீடை வந்து ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ச் டேப் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 பீடுக்கு கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சு வந்து விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்சு வந்து வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்பர் 1ல் இருந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு பக்கத்தால் 2 கோடு இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து 3/4 இன்ச்சுக்கு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா திலகம் ஷேப்பு உள்ள ஸ்டோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம திலகம் ஷேப் உள்ள ஸ்டோனை எடுத்து நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டோனு ஃபிக்ஸ் பண்ண உடனே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆக விடணும். ஓகேவா? ஸோ அதை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து அதை சுற்றி சுகர் பீடு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டோன் எல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டோனை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதை சுற்றி நம்ம ரெண்டு சுகர் பீடாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம். ஸோ ரெண்டு வச்சு என்னால் அந்த திலகம் ஷேப்பில் ஸ்டிச் போட முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு சுகர் பீடாக கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திலகம் ஷேப்பு வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சுகர் பீடோடைய ஸ்டிச்சஸை வந்து போடணும். ஓகேவா? நான் மேலே வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா பாருங்கள், கீழே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? போட்டதுக்கப்புறமா நாட் வந்து போட்டுக்கோங்க. நாட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம போடணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஒர்க்கு பண்ணும்போதுமே எண்டு நாட் வந்து அவசியமாக போடணும். இப்போ நம்ம அந்த இடத்த வந்து நாட் போட்டுக்கிட்டோம். இப்போ அந்த இடம் வந்து ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் என்ன ஒர்க்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி புட்டாஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த திலகம் ஷேப்பை வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதோடைய கேப்பில் வந்து நான் என்ன ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த திலகம் ஷேப்புக்கும் கேப்பில் வந்து ஸ்பேசஸ் இருக்குது இல்லையா? அதில் வந்து ஒரு 4mm பீடு, 3 சுகர் பீடு,
அடுத்தது ஒரு 4 mm பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பீட்ஸை ஃபுல்லாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 4 mm பீடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீடையும் ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா லென்த்தாக எடுத்து ஸ்டிச் பண்ணதும் நமக்கு பீட்ஸ்லாம் வந்து தூக்கிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறோம். நெக்கோடைய டிசைன் வந்து இவ்வளவு தான். அடுத்தது வந்து ரேண்டமாக வந்து புட்டாஸ் வந்து நம்ம வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த புட்டாஸ் வந்து நான் என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அந்த திலகம் ஷேப்புக்கு மேலே வந்து ஒரு புட்டாஸ் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரேண்டமாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மார்க் மேலே வந்து ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடை வச்சு நம்ம இதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரியே வந்து நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைனை பொறுத்த வரையுமே பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக வந்து இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். ஓகேவா? ஸோ 1000க்குள்ளே நம்ம வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதோடைய ஸ்லீவ் டிசைனும் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த புட்டாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டோமா? ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பண்ணிட்டோம். ஓகேவா? நமக்கு தேவையான இடத்துல நம்ம பண்ணினதுக்கப்புறமா இதுதான் வந்து இதோடைய ஃபைனல். ஸோ இதே தான் பேக்கில் வரும். ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி தான் வரும். ஸ்லீவு மட்டும் வந்து எப்படி வருங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லீவில் ஃபஸ்ட்டு அந்த பார்டர் வந்து நம்ம போட்டுடுறோம். அதுக்கப்புறமா உள்ள புட்டாஸில் ஒரு 4 mm பீட், அதை சுற்றி சுகர் பீட், அதுக்கப்புறமா ப்ளஸ்ஸு மாதிரி 4 சைடுலையுமே நம்ம வந்து ஒரு 4 mm பீட் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வீடியோ போட்டால் வரும். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.